தீரன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நாம் இன்னைக்கு என்ன டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இருக்கக்கூடிய புக் சம்ஸ், அப்புறம் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது, இது எல்லாத்தையுமே மாடல் வைஸாக தொகுத்து கண்டினியூவாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். மொத்தம் 30+ மாடல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்ட் 10 வீடியோ வரைக்கும் பார்த்தோன்னா போட்டுட்ருக்கோம். அதை நம்ம ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்துட்டு இது பார்ட் லெவல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பார்த்தோன்னா பார்க்க தொடங்குங்க. ஓகேங்களா? மாடல் 22. ஓகேங்களா? மாடல் 22 105 சம்ஸ். ஓகேவா? இந்த சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவைடில் இருக்கும். டிவைடில் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா டிவைடில் கொடுத்துட்ருப்பாங்க. 2/3, 3/5, 4/7, 9/13 டிவைடில் கொடுத்துட்டு மீச்சிமான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி டிவைடில் கொடுத்துட்டு மீச்சிமான்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா LCM/HCF. ஓகேவா? இதே HCFன்னு சம்மு கேட்டிருந்தாங்கன்னா HCF/LCM. ஓகேவா? எந்த கொஷின் கேட்டிருக்காங்களோ, ஓகேவா, எது கொஷினாக கேட்டிருக்காங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா மேலே எழுதணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் HCF வந்து பார்த்தோன்னா இப்போ LCMக்கு ஆப்போசிட்டு HCF இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்தோன்னா கீழே எழுதணும். இப்போ HCFன்னு கொஷின் கேட்டிருந்தானா HCF மேலே எழுதணும், LCM வந்து பார்த்தோன்னா கீழே எழுதணும். அதாவது இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இங்கே மேலே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் LCM எடுக்கணும். ஓகேங்களா? கீழே இருக்கிற எல்லா நம்பருக்கும் HCF எடுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், LCM கேட்டிருக்கான். அப்போது LCM/HCF. ஓகேவா? அப்போ என்ன பண்ணோம், மேலே இருக்கிற நம்பருக்கு எல்லாத்துக்கும் LCM எடுக்கணும், கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாத்துக்கும் HCF எடுக்கணும். ஓகேங்களா? கான்செப்ட் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், மேலே இருக்கிற நம்பர் என்ன, 2, 3, 4, 9. ஓகேவா? இது இருக்குது. இதுக்கான LCM எடுத்திங்கன்னா 2 எடுக்கலாமா? 2 எடுத்துங்க. 1 டைம்ஸு, 3 டைம்ஸு, 2 டைம்ஸு, 9 டைம்ஸ். ஓகேவா? 9 அப்படியே வர்றோம். ஓகேவா? 3 1 சார் 3, 2, அப்புறம் 2 3, 3 3 சார் 9. 2 எடுக்கலாமா? அடுத்தது 1 1 1 3. ஓகேவா? அப்புறம் 3 எடுத்திங்கன்னா 1 1 1 1. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லாமே இதுவாகிடுச்சு. இதுக்கான LCM வந்து பார்த்தோன்னா 36. ஓகேவா? இதுக்கான LCM வந்து பார்த்தோன்னா 36. அதுக்கப்புறம் 3 5 7 13. ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணணும்னா LCM/HCF. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா கீழே இருக்கிற நம்பர், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கீழே இருக்கிற நம்பர். நம்ம மேலே இருக்கிற நம்பருக்கு எல்லாமே LCM எடுத்தாச்சு. மேலே இருக்கிற நம்பர் ஃபார்முலா வைஸு LCM எடுத்தாச்சு. கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாமே என்ன பண்ணோம், ஃபார்முலா வைஸு HCF எடுக்கணும். ஓகேவா? HCF வந்து பார்த்தோன்னா பாருங்கள், இது எல்லாத்துலேயுமே காமன் மல்டிபிள்ஸ் எதனா இருக்கான்னு பாருங்கள், எதுவுமே கிடையாது. அப்போது HCF = 1. ஓகேவா? LCM நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 36ன்னு கண்டுபிடிச்சோம். HCF 1. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? சம் புரிஞ்சிச்சா? இந்த மாடல் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த இடத்துல LCM/HCFன்னு போடுறேன் இல்லையா, அது வந்து பார்த்தோன்னா தெளிவாக போடணும். அந்த இடத்துல தான் எல்லாருமே தப்பு பண்ணுவீங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின் 9/10, 12/25, 18/35 மற்றும் 21/40 HCF, அதாவது மீப்பெரு பொது காரணியை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது HCF கேட்டிருக்காங்க. இந்தமாரி டிவைசிபிளில் கொடுத்துட்டு HCF அல்லது LCMன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை மேக் பண்ணுங்கள். HCFன்னு கேட்டிருக்கான், அப்போது HCFன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இதுக்கான ஆப்போசிட் என்ன, LCM. இதை வந்து பார்த்தோன்னா கீழே எழுதணும். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, மேலே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் HCF எடுக்கணும். ஓகேவா? கீழே இருக்கிற நம்பர் எல்லாமே LCM எடுக்கணும். ஓகேங்களா? கொஷின் எது கேட்டிருக்கானோ அதுமாரி ஃபஸ்ட்டு ஃபார்முலா மேக் பண்ணிக்கணும். மேக் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாரி மேலே இருந்துச்சுன்னா மேலே வந்து பார்த்தோன்னா HCF இருக்குது. அப்போது மேலே இருக்கிற நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் HCF எடுக்கணும். கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாருக்குமே LCM எடுக்கணும். ஓகேங்களா? இப்போது மேலே இருக்கிற நம்பருக்கு எல்லாத்துக்கும் HCF பார்க்கலாமா? 9 12 18 21. ஓகேவா? 3 காமனாக மல்டிபிள் ஆகிற மாதிரி இருக்கா? அப்போ 3 எடுக்கலாமா? 3 3 சார் 9, 3 4 சார் 12, 3 6 சார் 18, 7 3 சார் 21. இதுக்கப்புறம் காமன் மல்டிபிள்ஸ் இருக்கான்னு பாருங்கள். காமன் மல்டிபிள்ஸே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா HCF = 3ன்னு போட்டுங்க. HCF வந்து பார்த்தோன்னா 3. ஓகேவா?
HCF 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பாருங்கள் 10, 25, 35, 40 ஓகேவா. இந்த நம்பருக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. 5 எடுக்கலாமா? 5 2 சார் 10, 5 5 சார் 25, 7 5 சார் 35, 5 8 சார் 40. மறுபடியும் 2 எடுத்திங்கன்னா 1 டைம்ஸு, 5 டைம்ஸு, 7 டைம்ஸு, 4 டைம்ஸ் ஓகேவா. இது 5 7 வந்து பார்த்தீங்கன்னா இதால் மல்டிபிள் ஆகுது, அதனால் அப்படியே இறக்கிறோம் ஓகே. 5 இப்போ போட்டிங்கன்னா 1 7 4. இந்த எல்சிஎம் எடுக்கிறதெல்லாம் தெரியல, பேசிக்கு ஓகேங்களா. அப்புறம் 7 வந்து பார்த்தோன்னா 1 டைம்ஸு, 4 இதுவாகாது, அதனால் 4 அப்படியே போட்டணும். இப்போ 4 வந்து பார்த்தோன்னா காமனாக வெளியே எடுக்கணும். அப்படின்னா எல்லாமே ஒன்றா மாறிடும் ஓகேங்களா. புரியுதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 2 சார் 10, 10 5 சார் 50, 50 50 இன்ட்டு 7 என்ன வரும்? 315 வருமா? 350 இன்ட்டு 4 வந்து பார்த்தோன்னா என்ன வரும்? 1400ன்னு வரும். அப்போ எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா என்ன இது? இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா HCF பை எல்சிஎம் ஓகேவா. நம்ம எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சோம்? 1400ன்னு கண்டுபிடிச்சோம். இதுக்கு முன்னாடி HCF கண்டுபிடிச்சல என்னன்னு 3ன்னு கண்டுபிடிச்சோம். 3/1400 ஓகே. ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஓகேங்களா. அடுத்தது 107. 107 வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அடுத்து 107 கொஷின் பாருங்கள். 1/3, 5/6, 2/9, 4/27 இதோடைய எல்சிஎம்மை சொல்லுங்கன்னு கேட்டிருக்கான். இந்தமாரி டிவைடில் கொடுத்துட்டு எல்சிஎம் அல்லது HCFன்னு நம்மளுக்கு கொஷின் கேட்டிருந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை மேக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எல்சிஎம் கேட்டிருக்கான், அப்போ எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா மேலே எழுதிக்கணும். இதுக்கான ஆப்போசிட் HCF ஓகேவா. இதை கீழே எழுதணும், அவ்வளோதான் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாமா. மேலே இருக்கிற நம்பர் எல்லாமே எல்சிஎம், கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் HCF ஓகேவா. மேலே இருக்கிற நம்பர் என்ன? எல்சிஎம் 1 5 2 4. இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 2. இப்போ 5 எடுத்திங்கன்னா 1 1 1 2. இப்போ 2 எடுத்திங்கன்னா 1 1 1 1 ஓகேவா. 5 2 சார் 10, 10 2 சார் 20 ஓகேவா. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 20. புரிஞ்சிச்சா? இப்போது கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாத்துக்குமே HCF 3 6 9 27 ஓகேவா. இதுக்கான HCF எடுத்திங்கன்னா 3 எடுத்திங்கன்னா 1 டைம்ஸு, 2 டைம்ஸு, 3 டைம்ஸு, 9 3 சார் 27. இதுக்கப்புறம் காமன் மல்டிபிள்ஸ் எதுனா இருக்குதுன்னு பாருங்கள். காமன் டிவைசர் எதுனா எதுவும் கிடையாது ஓகேவா. அப்போனா 3 மட்டும்தான் HCF. இதுக்கு ஃபார்முலானா எல்சிஎம் பை HCFா. எல்சிஎம்மோட வேல்யூ 20, HCFோட வேல்யூனா 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் HCF ஓகேவா. அப்போ 20/3 தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த கொஷின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அடுத்த கொஷின் கொஞ்சம் பெரிய வேல்யூவாக கொடுத்துரும் ஓகேவா. 108 வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பெரிய வேல்யூவாக இருக்குது, ஒன்றும் இல்லை, ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா. இது நீங்கள் சாய்ஸ் வச்சு நீங்கள் நகர்த்தலாம். இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டைம் எடுத்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, சாய்ஸ் வச்சு நகர்த்தலாம். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். 81/576, 729/288, 6561/144 இதோடைய மீப்போவா அதாவது HCF என்னன்னு கேட்டிருக்கான் ஓகேவா. இதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்ம மேக் பண்ணுமா. ஃபார்முலா என்ன? HCF பை எல்சிஎம் ஓகேவா. HCF பை எல்சிஎம் ஓகேவா. அவ்வளோதான். இப்போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேலே இருக்கிற நம்பருக்கு எல்லாத்துக்கும் HCF எடுக்கணும், கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், மேலே இருக்கிற நம்பர் என்ன? 81 729 அப்புறம் 6561 ஓகேவா. இந்த நம்பருக்கு HCF எடுக்கணும். ஃபஸ்ட்டு இது எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகும் ஓகேவா. அப்போ 3 எடுத்துக்கலாமா. 27 டைம்ஸு 243, அப்புறம் 2187 ஓகேவா. அப்புறம் 3ஆல் இதுவாகும். அப்புறம் 9 3 சார் 27, 81 இன்ட்டு 3, 729 இன்ட்டு 3 வந்து போட்டிங்கன்னா 2187 ஓகேவா. அப்புறம் 3ஆல் காமனாக டிவைட் ஆகும். அப்புறம் 3 3 சார் 9, இங்கே போடுறேன் பாருங்கள், 3 3 சார் 9,
அப்புறம் 27 243 ஓகேவா. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 243 ஓகே. மறுபடியும் 3ஆல் டிவைட் ஆகும். 1 டைம்ஸு 9 டைம்ஸு 81 டைம்ஸ் ஓகேவா. இதுக்கப்புறம் காமனாக டிவைட் ஆகிற நம்பர் கிடையாது. அப்போ என்ன பண்ணோம், இதையே வந்து பார்த்தோன்னா எடுத்து எழுதணும். 3 3 சார் 9, இங்கே ஒரு 3 இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு 3 இருக்குது. இது 9 9 × 9 என்ன வரும், 81 வரும். அப்போது HCF வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா HCF 81. இப்போது நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 576 288 அப்புறம் 144. இதுக்கான எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க ஓகேவா. நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. நான் போடுறேன், இது வந்து பார்த்தோன்னா சரியாக வருதுன்னு பாட்டுங்க. எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எல்சிஎம் 576ன்னு வரணும் ஓகேங்களா. HCF வந்து பார்த்தோன்னா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 81 கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா. எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 576 ஓகேவா. 81/576 தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. நீங்கள் இந்த 576 வந்து பார்த்தோன்னா நீங்கள் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கான எல்சிஎம்மாக வருதான்ட்டு செக் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அடுத்து 109 வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஈக்குவேஷன் மாரி கொடுத்துருக்கான் பாருங்கள். x² - 9 x - 3/4 மற்றும் x² + 6x + 9/8 ஆகியவற்றின் மீப்போவா, அதாவது HCF கேட்டிருக்கான். HCF இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா HCF கொஸ்டினாக கேட்டிருக்கான். அப்போ மேலே HCF கீழே வந்து பார்த்தோன்னா எல்சிஎம் ஓகேவா. ஆனால் இதுக்கான ஃபார்முலாவை நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணலான்னா நம்ம சுருக்கலாம் ஓகேவா. சுருக்கலாம், இது ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் சுருக்கலாம். இது எப்படி சுருக்கலாம்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், x² - 9 இருக்குது, அப்புறம் x - 3ன்னு இருக்குது ஓகேவா. இது ஒரு வேல்யூவாக இருக்குது. இதை வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சுருக்கிடலாம். எப்படி சுருக்கலாம்னா x² மைனஸ் இந்த 9 வந்து பார்த்தோன்னா எப்படி எழுதலாம்னா 3² எழுதலாம் ஓகேவா. 9 வந்து பார்த்தோன்னா 3² எழுதலாம். அதுக்கப்புறம் x - 3 அப்படியே இறக்கி எழுதிக்கலாம் ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா எந்த பேட்டர்னில் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா எந்த பேட்டர்னில் இருக்குது, a² - b² = a + b × a - b ஓகேவா. இந்த பேட்டர்னில் இருக்கா. அப்போ வந்து பார்த்தோன்னா இது a, இது b, a² ஃபார்மெட்டில் இருக்குது, b² ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ a + b × a - b அப்படின்னா வரும் x + 3 × x - 3 ஓகேவா இன்ட்டு x - 3ன்னு வருது ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தோன்னா கிடைக்குது. இதுக்கப்புறம் இது எப்படி எழுதிக்கலாம், x + 3ன்றது ஒரு இதுவாக இருக்குது, x - 3ன்றது 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணால் இது ஸ்கொயர்னு வேல்யூ எழுதிக்கலாம். இது வரைக்கும் புரியுதான்னு மட்டும் தெளிவாக பார்த்துங்க ஓகேவா. இது வரைக்கும் புரியுதான்ட்டு தெளிவாக பார்த்துங்க. இது போட்டாச்சா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது x² + 6x + 9 ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். காரணிப்படுத்துக்க ஃபார்மெட்டில் இருக்கா. காரணிப்படுத்துக்கல நம்ம என்ன பார்ப்போம், இது 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிப்போம் ஓகேவா. இது 2 நம்பரில் என்ன இருக்குது, இதுக்கு முன்னாடி 1ன்னு இருக்குது, இதுக்கு முன்னாடி 9 இருக்குது. இது எடுத்து ஃபஸ்ட்டு மேலே எழுதிப்போம் ஓகேவா. இப்போது ஏதோ ஒரு 2 நம்பர் நம்ம போட போகிறோம். இங்கே ஒரு நம்பர் போட போகிறோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரணும் ஓகேவா. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரணும். ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணால் ஓகேவா, ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணால் என்ன வரணும், இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா கிடைக்கணும் ஓகேங்களா. இப்போ எந்த நம்பர்னு பாருங்கள், 3 3 ஓகேவா. 3 3 சார் 9 ஓகேவா. இதுக்கப்புறம் இந்த 3யும் ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்குது, 6ன்னு கிடைக்குது. புரியுதா. இது காரணிப்படுத்துக ஸ்கூலில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. என்ன பண்ணுவோம், 2 நம்பரையும் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி உள்ள வேரியபிளையும் இந்த வேரியபிளையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணி இங்கே மேலே எழுதிக்கணும் ஓகேங்களா. இப்படி போட்டிருப்பீங்க ஓகேவா, இப்படி போட்டிருப்பீங்க நீங்கள்லாம் ஓகேவா. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அதாவது 9ன்றத மேலே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு 2 நம்பர் கொடுக்க போகிறோம். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த 9 வந்து பார்த்தோன்னா கிடைக்கணும். இதே வந்து பார்த்தோன்னா இந்த 2 நம்பரையும் ப்ளஸ்ஸோ அல்லது மைனஸோ பண்ணால் இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா இந்த 6ன்ற வேல்யூ வந்து பார்த்தோன்னா கிடைக்கணும்.
ப்ளஸ்ஸு பண்ணால் தான் கிடைக்குது ஓகேவா. இந்த இடத்துல ஈக்குவேஷனில் ப்ளஸ்ஸு பண்ணால் தான் கிடைக்குது ஓகேவா. இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் இது ஈக்குவேஷனில் எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக தான் இந்த வேல்யூஸ் ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எக்ஸ் வேரியபிளில் தான் எழுதணும். 3x ப்ளஸ் இன்னொரு 3x இருக்குது ஓகேவா, ப்ளஸ் 9 ஓகேவா. இப்போது இது ரெண்டுத்துலேயும் ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேயும் இருந்து ஒரு டேர்மை காமனாக எடுங்க. எக்ஸு காமனாக எடுக்கலாமா. அப்புறம் ஒரு எக்ஸ் இருக்கும் ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்பரில் ஒரு எக்ஸ் எடுத்துட்டுனா எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கப்புறம் 3 ஓகேவா. எக்ஸு காமனாக எடுத்தாச்சு, அதனால் 3 மட்டும்தான் இருக்கும் ஓகேவா. இப்போது இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, 3 இருக்குது ஓகேவா. இப்போது 3 எடுத்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா என்ன இருக்கும், எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்புறம் 3 எடுத்ததுனால ஒரு 3 3 சார் 9 ஓகேவா. இப்போது இந்த நம்பரையும் ஒரு ஈக்குவேஷனை எழுதுங்க. எக்ஸ் ப்ளஸ் 3 ஓகேவா. எக்ஸ் ப்ளஸ் 3 புரியுதா. எக்ஸு இந்த எக்ஸு ப்ளஸ்ஸு என்ன வேல்யூ 3ன்னு இருக்குது ஓகேவா. இது ஒரு வேல்யூவே எழுதுங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வேல்யூ எப்பவுமே வந்து பார்த்தோன்னா காரணிப்படுத்துக்களில் ஈக்குவலாக தான் வரும் ஓகேவா. நீங்கள் அந்தமாரி மாறி வந்துச்சுன்னா நீங்கள் போட்டிருக்க சம் வந்து பார்த்தோன்னா தப்பு ஓகேவா. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தோன்னா எக்ஸு இங்கே வெளியே எடுத்த இதுவெல்லாம் ஒரு வேல்யூவாக எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற வேல்யூ 2 வேல்யூ இருக்குது. 2 வேல்யூ எடுத்து எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா 2 வேல்யூ எடுத்து எழுதக்கூடாது, ஒரே வேல்யூ தான் எழுதணும் ஓகேவா. என்ன வருது, எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு 2 வேல்யூ வருது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா. அப்போ நீங்கள் இது எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 3 இதை ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஓகேவா. புரிஞ்சு போச்சா. இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு இது ஏ ப்ளஸ் பி இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். செகண்ட் இதுவை காரணிப்படுத்துக்களை யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. இதுக்கான ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம், HCF பை எல்சிஎம் ஓகேவா. HCF பை எல்சிஎம் மேலே இருக்கிற நம்பருக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்கோம், HCF எடுக்கணுமா. என்னென்ன வேல்யூ கிடச்சிச்சு நம்மளுக்கு ஃபைனலாக, எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா மேலே ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூக்கு கிடச்சிச்சா. அதுக்கப்புறம் செகண்ட் இருக்கிற வேல்யூக்கு இப்போ கண்டுபிடிச்சுமே எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயருன்ட்டு ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா கிடச்சிச்சு. இது வந்து பார்த்தோன்னா HCFன்னு கேட்டிருக்கான் ஓகேவா. HCFனா என்னென்னா இந்த 2 டேர்ம்லேயும் காமனாக இருக்க வேல்யூ தான் HCF ஓகேவா. 2 டேர்ம்லேயும் காமனாக இருக்க வேல்யூ எது, எக்ஸ் ப்ளஸ் 3 தான் காமனாக இருக்குது. எக்ஸ் மைனஸ் 3ன்றது இதில் மட்டும்தான் இருக்குது, இதில் கிடையாது. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 3ன்றது மட்டும்தான் வரும் ஓகேவா. ஆனால் அதுக்கப்புறம் பவர்னு ஒன்று வந்திருக்கு இல்லையா. பவர் வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி எழுதுவோம், HCFக்கு லோவர் வேல்யூ ஓகேவா. லோவர் பவரை தான் HCFஐ எழுதுவோம். அப்போது இங்கே 1ன்னு இருக்குது, இங்கே 2ன்னு இருக்குது. லோவர் என்னது 1 தான் ஓகேவா. அப்போ 1ன்னு போட்டாச்சு, HCF கண்டுபிடிச்சாச்சா. இப்போது கீழே வந்து பார்த்தோன்னா எல்சிஎம் ஓகேவா. கீழே வந்து பார்த்தோன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 4 8 இந்த 2 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 2 டேபிளில் போட்டிங்கன்னா 2 2 சார் 4 4 2 சார் 8 மறுபடியும் 2 டேபிளில் போட்டிங்கன்னா 2 2 சார் 4 2 மறுபடியும் 2 டைம்ஸ் சார் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. 2 2 சார் 4 4 2 சார் 8 எல்சிஎம் ஈக்குவல் டு 8 ஓகேவா. இதுக்கு முன்னாடி மேலே என்ன பண்ணோம், HCF கண்டுபிடிச்சோமா. HCF என்னன்னு கண்டுபிடிச்சோம், எக்ஸ் ப்ளஸ் 3 பவர் 1ன்னு கண்டுபிடிச்சோம் பை எல்சிஎம் 8 ஓகேவா. இந்த சம்முக்கான ஆன்சர் இதுதான் ஓகேங்களா. அடுத்த சம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃபரெண்ட்டான கொஷினு. டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்கறதுனா இந்தமாரி குழப்புற மாரி கொஷின்ஸ் கேட்கலாம். இப்போ பாருங்கள், 4/5 4 பவர் 8 -81 ஓகேவா. இதில் வந்து -81 தான் முக்கியம். 4 பவர் 12 4 பவர் 7 ஓகேவா. இதோடைய மீ-போ அப்படின்னா என்னன்னா HCF ஓகேவா. சாரி, எல்சிஎம் கேட்டிருக்கான். மீ-போ எல்சிஎம் கேட்டிருக்கிறது. அதாவது இது இங்கிலீஷில் வந்து தமிழில் வந்து பார்த்தோன்னா புரியல அப்படின்னா இங்கிலீஷில் பாருங்கள் ஓகேவா. மீப்பெரு பொது காரணி ஓகே. மீப்பெரு பொது காரணி. இது தமிழில் டவுட்டாக இருக்குதுன்னா என்ன பண்ணுங்கள், இங்கிலீஷ் கொஸ்டினை பாருங்க. எல்சிஎம் தான் கேட்டிருக்கான் ஓகேவா. எல்சிஎம் கேட்டிருக்கான். அப்போ பாருங்கள், இதுக்கான ஃபார்முலா என்னென்னா எல்சிஎம்
பை ஹெச்சிஎஃப் ஓகேவா, எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப். ஆனால் இங்கே பவர் வந்து பார்த்தோன்னா பவர் வேல்யூ இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்தோன்னா இது இது நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4/5/1 இப்படி இருக்கிற மாதிரி தான். அதுக்கு அடுத்தது இந்த 4⁻-81 இருக்கா, இதை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கிறது எப்பவுமே கீழே அதோடைய ஆப்போசிட்டுக்கு போனால் அது என்ன ஆகிடும்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ மேலே வந்து பார்த்தோன்னா 4/81/1 இப்படி இருக்குது, இது டிவைடில் எடுத்துகிட்டு வந்தோன்னா 4/81 இப்படி ஆகிடும், இது ப்ளஸ்ஸாக மாறிடும் ஓகேவா. அதுக்கப்புறம் 4/12 இருக்குது, 4/12 இருக்குது ஓகேங்களா. இதை போட்டாச்சா, 4/12 ஓகேவா, டிவைடில் 1. அதுக்கப்புறம் 4/7 டிவைடில் 1 ஓகேவா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்காங்க, எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப் ஓகேவா. மேலே இருக்கிற நம்பருக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், 4 வந்து பார்த்தோன்னா எடுத்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு 4 எடுத்து எழுதிட்டு எல்சிஎம்னா என்ன, அது ஹையஸ்ட் பவர் ஓகேவா. 5 இருக்குது, 7 இருக்குது ஓகேவா. இதில் அப்புறம் 12 இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா எது ஹையஸ்ட் பவர், எல்சிஎம்மில் 12 தான் ஹையஸ்ட் பவர், அது போட்டாச்சு. கீழே வந்து பார்த்தோன்னா ஹெச்சிஎஃப் வருது இல்லையா, கீழே பாருங்கள் காமனான வேல்யூ எது இருக்குதுன்னு பாருங்கள், காமனான மல்டிபிள்ஸ் எதுவுமே கிடையாது, அப்போது 1 தான். அப்போது 4/12 தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா. இந்த ஃபார்மெட்டில் இது வருதானே உங்களுக்கு தெரியாது, ஏன்னா டிவைடில் வந்து பார்த்தோன்னா கொடுக்கவே இல்லை. ஆனால் இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப், ஹெச்சிஎஃப் பை எல்சிஎம்னு மாடலில் தான் இது கொடுத்துருக்காங்க ஓகேவா. என்னன்னா இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க ஓகேவா. 4/12 தான் இதுக்கான ஆன்சர், 4/12 தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. இது நீங்கள் தமிழில் வந்து பார்த்தோன்னா மீப்போமா மீப்பேவா இதெல்லாம் புரியலனா எல்சிஎம் அப்படின்றது இங்கிலீஷில் வந்து பார்த்தோன்னா பார்த்துங்க ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் 23 வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம் ஓகேங்களா. இது நம்ம 9லேருந்து நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லிட்டேன், மாடல் பார்ட் 9லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் டிகிரி ஸ்டாண்டர்ட் பொறுமையாக தான் நீங்கள் வீடியோ வந்து பார்த்தோன்னா பார்க்கணும் ஓகேங்களா. ஓட்டெல்லாம் முடியாது வீடியோவை ஓகே, பொறுமையாக பார்த்துன்னு வரணும். இப்போது மாடல் 23 பார்த்தீங்கன்னா வேல்யூவும் கொடுத்துருப்பான், பவர் வேரியபிள் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இந்தமாரி வந்து பார்த்தோன்னா வேரியபிளும் கொடுத்துருப்பான். அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த பவருக்கான எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இதுவே யூஸ் பண்ணோம், வேல்யூக்கான எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எப்படி நம்ம கண்டுபிடிப்போமோ அதையும் யூஸ் பண்ணோம் ஓகேங்களா. இது ரெண்டுமே சேர்ந்து வரும், அவ்வளோதான் இந்த மாடலில் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், 8² p² QR, 12 p² r² 24 pqr என்ற எண்களின் போமா, அதாவது எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா. இந்தமாரி கொஸ்டின் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டிருந்தேன், அதாவது பவர் வேல்யூவும் கலந்து வந்திருக்கு, பவர் வேல்யூ பிக்யூஆர் வேரியபிள் கலந்து வந்திருக்கு, வேல்யூவும் கலந்து வந்திருக்கு ஓகேவா. ரெண்டுமே கலந்து வந்திருந்தா ஃபஸ்ட்டு வேல்யூக்கான எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்துருங்க, வேல்யூக்கான எல்சிஎம்மை ஃபஸ்ட்டு எடுங்க. 8, 12, 24 இதுக்கான எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிங்கன்னா 24ன்னு வரும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இதுக்கான எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிங்கன்னா 24ன்னு வரும் ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு எழுதிங்க ஓகேவா. ஆப்ஷனில் பாருங்கள், இது இல்லை 24, இது 2 தான் இருக்குது ஓகேங்களா. இப்போது p² QR, p² r², அப்புறம் PQR ஓகேவா. இந்த 3 குரூப் கொடுத்துருக்கான் ஓகேவா. இதோடைய எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா கேட்குறான் ஓகேவா. ஃபஸ்ட்டு பாருங்கள், பி இருக்குது, பி வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம், ஹையஸ்ட்டு பவரை எடுத்து எழுதுமா, ஹையஸ்ட் பவர் என்ன 2 p² ஓகேவா. அப்புறம் Q இருக்குது, Q வந்து பார்த்தோன்னா 2த்தில் தான் இருக்குது, 2த்தில் இருந்தாலும் எடுத்து எழுதலாம், 1த்தில் இருந்தாலே எல்சிஎம்மில் வந்து பார்த்தோன்னா எடுத்து எழுதலாம். ஆனால் ஹெச்சிஎஃப்பில் அந்தமாரி எழுத முடியாது, என்ன பண்ணோம் 3த்துலேயுமே இருக்கணும் ஓகேவா. அப்போது Q வந்து பார்த்தோன்னா எடுத்து எழுதிக்கலாம். Q எடுத்து எழுதிட்டு Qவில் பவர் வந்து பார்த்தோன்னா எது அதிகம்னு பார்த்தீங்கன்னா 2த்துலையுமே 1 தான் இருக்குது பவர், அப்போது 1 தான் வரும் ஓகேவா. அதுக்கடுத்தது R இருக்குது, 3த்துலேயுமே இருக்குது, 3த்தையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இதோடைய பவர் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்க பவர் வந்து பார்த்தோன்னா எடுத்து எழுதுமா, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அப்போ 2ன்னு வரும். p² QR² ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான ஆன்சர் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், வேல்யூவில் வந்து பார்த்தோன்னா எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சோம் 24ன்னு கண்டுபிடிச்சோம். வேரியபிள் வந்து பார்த்தோன்னா p² QR ஓகேவா. அவ்வளோதான்,
இந்த சம் வந்து பார்த்தோன்னா ஓவர். புரியுதுங்களா உங்களுக்கு? வேல்யூக்கு தனியாக எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்தமாரி பவர் பிக்யூஆர்னு கொடுத்துட்டு பவர் கொடுத்தானா அது தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்தது 112th கொஷின் பாருங்கள். 12x-1 the whole cube மற்றும் 15x-1 into x plus 2 the whole square in எல்சிஎம் அதாவது மீச்சிமா காண்க அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வேல்யூக்கான எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். 1250க்கான எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா என்ன வரும்னா 16 வரும். 1250க்கான எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 16 வருமா? அதுக்கப்புறம் பவர் வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, வேரியபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ் ஒய்ன்னு இதுக்கான எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்கலாம். x-1 த ஹோல் கியூப் ஃபஸ்ட்டு எழுதிங்க. அதுக்கப்புறம் x-1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது எழுதியாச்சா? இதுக்கான எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுக்கான எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரெண்டு வேல்யூவும் செக் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட் வேல்யூ 2 வேல்யூவும் செக் பண்ணணும். ஒரு வேல்யூவில் இருந்தாலே எல்சிஎம் எடுத்து எழுதும் இல்லையா, ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் x-1 எடுத்து எழுதியாச்சு. பவர் வந்து பார்த்தோன்னா எப்படி எழுதுவோம்? இங்கே பவர் 1ன்னு இருக்குது, இங்கே 3ன்னு இருக்குது. எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம்? பவர் அதிகமாகிறது எடுத்து எழுதுவோம். x-1 த ஹோல் கியூப் எடுத்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இது ஒன்றுத்துல இருந்தாலே எல்சிஎம்க்கு வந்து பார்த்தோன்னா எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? அப்போ இது எடுத்து எழுதியாச்சு. இது வந்து பார்த்தோன்னா வேரியபிள் படி. நம்ம வந்து பார்த்தோன்னா வேல்யூ படி என்ன பார்த்தோம்? 16 பார்த்தோமா? அப்போது 60 இன்ட்டு x-1 த ஹோல் கியூப் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அப்போது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஷின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். 113 கொஷின் 2a 5a 7a என்ற 3 எண்களின் மீச்சிறு பொது வகு எண். ஓகேவா? பொது வகு எண். ஓகேவா? அதாவது எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷில் பாருங்கள். தமிழில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு புரியலன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இங்கிலீஷில் பார்க்க சொல்லியிருக்கேன். பொது வகு எண் அப்படின்னா எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த எக்ஸாம் ஹாலில் ஞாபகம் வராது. எது மீ போவா இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஞாபகம் வராது. அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது அது எழுதி வச்சுங்க. ஓகேங்களா? இப்போது பவர் வேல்யூ வந்து பார்த்தோன்னா இதில் எதுவுமே கொடுக்கல. எல்லாமே ஒரே வேரியபிளாக இருக்குது. பவர் வேரியபிளே கொடுக்கல. ஓகேங்களா? இந்தமாரி கொடுக்கலனா ஒன்றுமே கிடையாது. அந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதுங்க. 2a 5a 7a டானா மெத்தடில் போடுங்க. டானா மெத்தடில் போட்டிங்கன்னா இது எல்லாத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது? ஏன்னு இருக்குது. அப்போ ஏ வந்து பார்த்தோன்னா வெளியே எடுத்துருங்க. அப்புறம் 2 5 7. ஓகேவா? எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? 2 1 டைம்ஸு இது 5 இது மல்டிப்ளை ஆகாது. அதனால் அப்படியே போட்டாச்சு. இப்போ 5 எடுங்க. 1 டைம்ஸு 7 டைம்ஸு 7 எடுத்திங்கன்னா 1 டைம்ஸு 1 டைம்ஸு 1 டைம்ஸ். ஓகேவா? இப்போது இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேவா? ஏ வந்து பார்த்தோன்னா இப்போது ஃபஸ்ட்டில் ஏ வந்துட்டு செகண்டுக்கு ஏ ஸ்கொயர்னு வந்தால் அது வேறு மெத்தடு. ஓகேவா? தனித்தனி போட்டுக்கலாம். இதே எல்லாத்துக்குமே காமனான ஒரே வேரியபிளாக கொடுத்துருந்தானா அது வந்து பார்த்தோன்னா இந்தமாரி போட்டுக்கங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்லேயே என்ன பண்ணணும், அந்த ஏ வந்து பார்த்தோன்னா வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துட்டா அது அந்த ஏ மட்டும் வெளியே வந்துடும். ஓகேங்களா? இப்போது இது மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 2 சார் 10 10 7 சார் 70 70 இன்ட்டு ஏ 70a. அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஷின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அடுத்தது 114th கொஷின். 114th கொஷின் மீப்பெரு பொது வகுத்தி. அதாவது ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்கான். ஹெச்எஃப் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? 4p² q³ r 8p³ q² r², 16p² q⁴ r³. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா கொஸ்டினாக கேட்டிருக்கான். இது வந்து பார்த்தோன்னா எந்த கொஸ்டின்னா கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தோன்னா 114. ஓகேவா? இந்த கொஸ்டின் நம்பரை வந்து பார்த்தோன்னா போட்டு இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா எழுதிங்க. ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள். யாருமே லைக்கு சப்ஸ்கிரைப் வந்து பார்த்தோன்னா பண்ணவே மாட்டேறீங்க. ஓகேங்களா? இப்போது இது ஹெச்சிஎஃப் கேட்டிருக்கான். ஹெச்சிஎஃப் கேட்டிருக்கான்னா ஃபஸ்ட்டு வேல்யூக்கான ஹெச்சிஎஃப்பை ஃபஸ்ட்டு பாருங்கள். வேல்யூவும் பவரும் கலந்து கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு நம்ம வேல்யூக்கான ஹெச்சிஎஃப்பை பார்க்கலாம். 4, 8, 16. ஓகேவா? இதுக்கான ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா
2 காமனாக இருக்குது. அப்போ 2 எடுத்துக்கலாமா? 2 2 சார் 4, 4 2 சார் 8, 8 2 சார் 16. ஓகேவா? இப்போது 2 வந்து பார்த்தோன்னா காமனாக டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. 2 எடுத்திங்கன்னா 1 2 டைம்ஸு 4 டைம்ஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் காமன் டிவைசர் கிடையாது. அப்போ என்ன பண்ணோம்? இது மட்டும்தான் இது. அப்போ HCF 2 2 சார் 4. ஓகேவா? HCF வந்து என்ன 4 தான் வேல்யூ படி HCF. இப்போது இந்த பவர் வேல்யூ படி எது HCFன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். P கியூப், அதுக்கடுத்தது Q ஸ்கொயர் R ஸ்கொயர், அதுக்கடுத்தது P ஸ்கொயர் Q பவர் 4 R கியூப். ஓகேவா? இப்போது HCFனா என்ன பண்ணுவோம்? 3 வேல்யூலையுமே இருக்குதான்னு செக் பண்ணுவோம். HCFனா என்ன பண்ணுவோம்? 3 வேல்யூலையுமே இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு P வந்து பார்த்தோன்னா 3 வேல்யூலையுமே இருக்குதான்னு பாருங்கள். ஆமாம், 3 வேல்யூலையுமே இருக்குது. அப்போது எடுத்து எழுதியாச்சு. HCFனா என்ன பண்ணுவோம்? பவர் வந்து பார்த்தோன்னா எந்த வேல்யூ போடுவோம்? ஹையஸ்ட் வேல்யூ போடுமா, லோவர் வேல்யூ போடுமா? என்ன பண்ணுவோம்? லோவர் வேல்யூ தான் போடுவோம். இப்போது 2 இருக்குது, 3 இருக்குது, 2 அகைன் 2 இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா எது கம்மினா 2 தான் கம்மி. ஓகேவா? அதுக்கடுத்தது பாருங்கள், Q வந்து பாருங்கள். Q வந்து பார்த்தோன்னா 3த்துலையுமே இருக்குதான்னு பாருங்கள். 3த்துலையுமே இருக்குது. Q வந்து பார்த்தோன்னா அப்போது எடுத்து எழுதிங்க. இதோடைய பவர் வந்து பார்த்தோன்னா லோவர் வேல்யூ எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு 3 இருக்குது, 4 இருக்குது, 2 இருக்குது. இது 3த்துலேயும் எது வந்து பார்த்தோன்னா கம்மியாக இருக்குது பவர்னா 2 தான். ஓகேவா? பவர் 2 எடுத்து எழுதிங்க. அதுக்கடுத்தது R வந்து பார்த்தோன்னா 3த்துலையுமே இருக்கான்னு பாருங்கள். இதோடைய பவர் வந்து பார்த்தோன்னா எதில் கம்மியாக இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு பவர் 1ன்னு இருக்குது, 2ன்னு இருக்குது, 3ன்னு இருக்குது. பவர் 1 தான் அப்போது கம்மி. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 4 வேல்யூ படி 4, அப்புறம் பவர் வேல்யூஸ் படி P ஸ்கொயர் Q ஸ்கொயர் R பவர் 1. அப்போது ஆப்ஷன் B தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 115 வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். மீப்போமாவை காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்கான். மீப்போமாவை காண்கன்னு கேட்டிருக்கான். இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. LCM HCFல நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதை பாருங்கள். ஓகேவா? என்னன்னா நெகட்டிவ் வேல்யூவில் இருக்குது. வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் வேல்யூ 12 -12ன்னு இருக்குது பாருங்கள். -12ன்னு இருக்குது. அப்போது இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதோடைய LCM தான் கேட்டிருக்கான். LCM கேட்டிருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? வேல்யூவும் கொடுத்துருக்கான், பவர் வேல்யூ ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா மிக்ஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வேல்யூக்கான LCMை பார்த்துடலாம். வேல்யூக்கான LCMை பார்த்துடலாம். ஓகேவா? 16, -12, 8. ஓகேவா? இதுக்கான LCM என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? LCM பாருங்கள். இதில் முக்கியமானது நான் என்ன சொல்லியிருக்கேன்? மைனஸ் வேல்யூ வந்திருக்கு. அப்போது மைனஸ் வேல்யூ வந்தால் இது எப்படி போடணுன்னு பாருங்கள். 2ன்னு இருக்கா? 8 2 சார் 16. ஓகேவா? இப்போ மைனஸ்னு இருக்குது. இது எப்படி போடுறது அப்படின்னா, நீங்கள் காமனாக நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, டிவைட் பண்ணுவோம் இல்லையா, மைனஸ் வேல்யூவெல்லாம் வந்தால் அதைப்படி தான் போடணும். இப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா -12 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 6 வருமா? அவ்வளோதான். 6 வரும். என்ன வரும்? -6ன்னு வரும். ஓகேவா? -6 × 2 -12. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அந்த மைனஸ் நம்ம LCM வர்றதுனால இல்லை HCF வர்றதுனால எதுவும் பண்ண மாட்டோம். நம்ம மல்டிப்ளே டிவைடில் வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே போல் தான் இங்கேயும் யூஸ் பண்ணோம். ஓகேவா? அதுக்கடுத்தது 4 2 சார் 8, 2 4 2 சார் 8, அப்புறம் -3 -3 × 2 6, 2 2 சார் 4. இந்த வேல்யூ எடுத்து நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஓகேவா? இந்த வேல்யூ இங்கே எழுதியாச்சு. இப்போ 2 எடுத்திங்கன்னா 2 -3 இப்போ 1 போட்டாச்சா? இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 எடுக்கலாம் வெளியே. -3 1. இப்போ -3 எடுத்திங்கன்னா 1 -3 இது. ஓகேவா? 1. ஓகேவா? இப்போ இது இந்த மாதிரி வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். -3 × 2 -6, -6 × 2 -12, -12 × 2 -24, -24 × 2 என்ன வரும்? -48. -48 தான் இதுக்கான LCM. இதோ இங்கே இந்த ஒரே ஆப்ஷன் தான் இந்த மாதிரி இருக்குது. இதிலே வந்து பார்த்தோன்னா நீங்கள் டிக் பண்ணிடலாம். ஆனால் இந்த பவர் வேரியபிள் போட்டு பார்த்துடலாம். M இருக்குது, அதுக்கடுத்தது M ஸ்கொயர் N ஸ்கொயர்னு இருக்குது, அதுக்கப்புறம் N ஸ்கொயர்னு இருக்குது. ஓகேவா? போட்டாச்சா? இப்போது இதுக்கான மீப்போமாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். மீப்போமானா என்ன?
பவர் வேல்யூவில் என்ன பண்ணுவோம், ஹையஸ்ட் பவர் வேல்யூ போடுவோம். இப்போ எம்ன்னு போட்டாச்சு, இதோடைய ஹையஸ்ட் பவர் ஸ்கொயர், ஓகேவா, ஸ்கொயர் போட்டாச்சா. அதுக்கடுத்தது என் எடுத்து எழுதணும், ஓகேவா. என் வந்து பார்த்தோன்னா ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது, ரெண்டுத்துலேயுமே 2 தான் இருக்குது. அப்போது 2 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர், அப்போது 48 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். இதுதான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்பீடாக போகிற மாதிரி தோணுன்னா கொஞ்சம் பொறுமையாக வந்து பார்த்தோன்னா நிறுத்தி பாருங்கள் வீடியோ. அதுக்கடுத்தது மீப்போமா காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். எல்சிஎம் கேட்டிருக்கானா, இந்த சம்மில் ஹோம்ஒர்க் போடுங்க, ஓகேவா. 116 வந்து பார்த்தோன்னா ஹோம்ஒர்க் போட்டு இந்த நம்பர் போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான ஆன்சரை, ஓகேவா. அதுக்கடுத்தது 117 வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். 117 வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். 35a square c cube b, 42a cube c b square மற்றும் 30a c square b cube இவற்றின் மீச்சிறு பொது மடங்கு மீப்போமா, அதாவது எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. இதை காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வேல்யூக்கு எல்லாமே எல்சிஎம் எடுத்துடலாம், ஓகேவா. 35, 42, 30, ஓகேவா. இதுக்கான எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா நீங்களே சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா இதோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன வரும்னா 210 வருதான்னு பாருங்கள். 210 வருதான்னு பாருங்கள். எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 210, ஓகேவா. ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது. ஆப்ஷன் ஏன்னு டிக் பண்ணிடலாம் ஈஸியாக. ஆனால் வேரியபிள் படி போட்டு பார்த்துடலாம். a ஸ்கொயர் c கியூப் b, a கியூப் c b ஸ்கொயர், அப்புறம் a c ஸ்கொயர் b கியூப், ஓகேவா. போட்டாச்சு. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா என்ன இது ஃபார்மேட்னா பவர் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கணும், ஓகேவா. ஃபஸ்ட்டு ஏ இருக்குது, ஏ எடுத்து எழுதியாச்சு. இதோடைய பவர் வந்து பார்த்தோன்னா எது அதிகமாக இருக்குது, 1 2 இருக்குது, 3 இருக்குது, பவர் 2 இருக்குது, 3 இருக்குது, 1 இருக்குது, ஓகேவா. இதுக்கான பவர் வந்து பார்த்தோன்னா அதிக இது ஏ கியூப் தான், ஓகேவா. போட்டாச்சா. அதுக்கடுத்தது சி இருக்குது, சி போட்டாச்சு. பவர் கியூப்னு இருக்குது, அதுக்கடுத்தது பவர் 1ன்னு இருக்குது, சி ஸ்கொயர்னு இருக்குது, ஓகேவா. இதில் வந்து பார்த்தோன்னா எது அதிகமாக இருக்குதுன்னா சி கியூப்ன்றது தான் அதிகமாக இருக்குது, ஓகேவா. அதுக்கடுத்தது பி வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. இதில் 1ன்னு இருக்குது, 2ன்னு இருக்குது, 3ன்னு இருக்குது, ஓகேவா. இதில் எது அதிகமாக இருக்குதுன்னா பி கியூப்ன்றது தான் அதிகமாக இருக்குது. அப்போது 210 வேல்யூ படி எல்சிஎம், ஓகேவா. அதுக்கடுத்தது பவர் படி எல்சிஎம் எதுனா ஏ கியூப் சி கியூப் பி கியூப். இதோ பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது பாருங்கள், அதை டிக் பண்ணிங்க, ஓகேவா. அடுத்தது 118th கொஷின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். 118 கொஷினில் நீங்கள் போடுங்க, ஓகேவா. இந்த ஹெச்சிஎஃப் இருக்குது, சரி நானே சொல்லிடுறேன். ஹெச்சிஎஃப்னு இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், வேல்யூக்கு எல்லாமே ஹெச்சிஎஃப் எடுங்க. 35, 49, 14, ஓகேவா. வேல்யூக்கு எல்லாமே ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா 7 டேபிள் எல்லாத்துலேயுமே மல்டிப்ளை ஆகிற மாதிரி இருக்குது, அது எடுத்தாச்சு. 7 5 சார் 35, 7 7 சார் 49, 7 2 சார் 14. அப்போது இதுக்கப்புறம் காமன் இதுவே கிடையாது, டிவைஸரே கிடையாது. அப்போ 7 மட்டும்தான், ஓகேவா. இதுக்கப்புறம் பவர் படி எடுக்கலாமா. எக்ஸ் பவர் 5, ஒய் கியூப், இசட் பவர் 4, அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் கியூப், அப்புறம் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர், ஓகேவா. போட்டாச்சா. இப்போது ஹெச்சிஎஃப்னா என்ன ரூல் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே இருக்கணும், ஓகே. இப்போ எத்தனை குரூப் கொடுத்தாங்களோ அத்தனை குரூப்லேயும் அந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா இருந்துச்சுன்னா தான் அது ஹெச்சிஎஃப் அந்த வேல்யூ எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஹெச்சிஎஃபோடைய இன்னொரு ஃபார்மேட் என்ன, பவர் வேல்யூ வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தோன்னா சின்னதாக இருக்கும். அதோட இது வந்து பார்த்தோன்னா சின்ன வேல்யூ எடுக்கணும். எல்சிஎம்னா பவர் வந்து பார்த்தோன்னா பெரிய வேல்யூ எடுக்கணும், எல்சிஎம்னா சின்ன வேல்யூ எடுக்கணும், ஓகேவா. எக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ் வந்து பார்த்தோன்னா எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது, அதனால் எடுத்து எழுதியாச்சு. பவர் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணும், சின்ன வேல்யூ எடுத்து எழுதும். எக்ஸு பவர் 1ன்னு வருதா, எக்ஸ் பவர் 1ன்னு இருக்குது, எக்ஸ் பவர் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் பவர் 5ன்னு இருக்குது. எக்ஸ் பவர் 1 தான் சின்ன வேல்யூ, அப்போது எக்ஸ் பவர் 1ன்னு எழுதியாச்சு. இப்போ ஒய் அடுத்தது வந்து பார்த்தோன்னா 3த்துலேயும் காமனாக இருக்குது, அதனால் ஒய் எடுத்து எழுதியாச்சு. 1த்தில் ஒய் கியூப்னு இருக்குது, ஒய் பவர் 1ன்னு இருக்குது, ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ ஒய் பவர் 1 தான் வரும், ஓகேவா. அதுக்கடுத்தது இசட்டு எடுத்து எழுதியாச்சு. இசட் வந்து பார்த்தோன்னா 3த்துலேயும் காமனாக இருக்குது, ஓகேவா. 1த்தில் பவர் 4ன்னு இருக்குது,
இசட் வந்து பார்த்தோன்னா கியூப்னு இருக்குது, ஒன்றுத்தில் இசட் ஸ்கொயர்னு இருக்குது. ஓகேவா? இசட் ஸ்கொயருன்றது தான் கம்மி வேல்யூ. அப்போ இசட் ஸ்கொயர் எடுத்து எழுதியாச்சு. நம்ம HCF வேல்யூ படி என்ன பார்த்தோம்? 7ன்னு பார்த்தோமா? 7 வேல்யூ படி இது பவர் வேல்யூஸ் படி எக்ஸ் பவர் 1 ஒய் பவர் 1 இசட் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ என்ன? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. உங்களுக்கு என்ன ரிவ்யூவோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சஜஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள்.